ரொம்ப நாள் கழிச்சு வெள்ளை ரோஜா வந்து பூத்திருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு செடியை பாதுகாத்து அந்த செடியில வந்து ஒரு பூவை பார்க்கறதே எங்களுக்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அனுமார் வந்து அவ்வளோ சேட்டைகள் பண்ணுவாரு. எப்படியோ காப்பாத்தி இன்னைக்கு வந்து அந்த செடியில அந்த வெள்ளை ரோஜாவை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பாவக்காய் கொடியும் பாருங்க எந்த அளவுக்கு ஓடுதுன்ட்டு. தப்பு செடி தான் எந்த அளவுக்கு காய் விடுது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு வெளியிலே விறகடுப்பு வச்சு கூழ் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு கூழ் தாங்க காய்ச்சிட்டு இருக்கோம். என்ன கூழுன்னு பார்த்தீங்கன்னா சோளக்கூழ் தான். நைட்டே வந்து சோளக்கூழெல்லாம் அந்த சோளம்லாம் ஊற வச்சு அரைச்செல்லாம் வச்சாச்சு. இதுல வந்து கேழ்வரகு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். காலையில வந்து சோளக்கூழு தான். மதியானத்துக்கு சரி கீரை கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணைக்கீரை பார்த்தாங்க. சூப்பரா வந்து நல்லா துளிர் விட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு முறை பறிச்சு வந்து கடைஞ்சாச்சு. இந்த பண்ணைக்கீரை கடைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கீரையிலேயே வந்து இந்த பண்ணைக்கீரை தாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா கிள்ள நல்லா துளிர் விட்டு நல்லா செடியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா செட்டை பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் மரமாட்டம் வந்து வந்திருக்கு. சரி இன்னைக்கு வந்து இளங்கீரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறுத்தாச்சு. 2 கைப்பிடி தான் வந்து இருந்துச்சு. சரி கடைஞ்சா பத்தாதுன்ட்டு கொஞ்சமா வந்து தொயாக்கீரையும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தொயாக்கீரையும் வந்து அறுத்தாச்சுங்க. அப்புறம் தொட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா சிறுக்கீரை தானாவே வந்து வளர்ந்துருந்துச்சு. அது ஏற்கனவே ஒரு முறை கிள்ளி விட்டுருந்தேன். சரி கொஞ்சம் விதைக்காக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுக்காமே விட்டுருந்தேன். இன்னைக்கு வந்து அதையும் வந்து அறுத்து விதையெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. சரி அப்படியே தூவி விட்டோம்னா சிறுகீரை நம்மளுக்கு வந்து கிடைக்கும்ல. இந்த மாதிரி எந்த வித மருந்து எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கீரையெல்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கீரை. அப்புறம் எல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கீரை குழம்புக்கு அதெல்லாம். அப்புறம் பாப்பா வந்து அவளோட துணியெல்லாம் துவச்சிட்டு இருந்தா. அப்புறம் எங்களோட துணி துவச்சிட்டு இருந்தா. இந்த மாதிரி லீவு நாள்னாலே அவளோட வேலையை அவள் வந்து கரெக்டாக பண்ணிட்டே இருப்பா. அண்ட் லீவ் நாள்னால எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் தான். நீங்கள் உட்காருங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவா. அப்புறம் அவள் துணியெல்லாம் துவச்சி காய போட்டா கூழு ரெடி ஆயிருச்சு. அப்படியே வெளியிலே உட்காந்து எல்லாரும் ஆளு கொஞ்சமாக வந்து சோளக்கூழு வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் தொட்டுக்கிட்டு வெளியிலே உட்காந்து கூழ் குடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.